பிப்ரவரி 1 அதாவது நாளை தைப்பூசம். நாளை முழுவதுமே தைப்பூசம் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு நாள் விரதம் இருக்க போகிறீங்கன்னா, அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிக்கிறது நல்லது. இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் உணவு எதுவுமே எடுத்துக்காமல் இருக்க போகிறீங்கன்னா, முதல் நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரம் கழுவி வச்சுறது ரொம்ப நல்லது. ஏன்னா விரதம் இருக்க நாளில் நாம் அதிகமாக வேலை செய்கிறது மயக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தைப்பூசம் அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகருக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். வேல் இருந்தால் அதுக்கும் அபிஷேகம் பண்ணுங்கள். செவ்வரளி மலர்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு நெய் விளக்கேற்றி உங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாள் முழுக்க விரதம் இருக்க முடிஞ்சவங்க இருங்க. முடியாதவங்க ஒரு வேளை மட்டும் விரதம் இருந்து நீங்கள் முருகரை கும்பிடுங்க. ஸோ முருகனோட ஸ்லோகம் கண்டிப்பாக படிங்க. முக்கியமாக வேல்மாறல் படிங்க. ஏன்னா இந்த நாளில் தான் முருகருக்கு வேல் கிடைச்சது. ஸோ அதனால் முழுசாக படிக்க முடியலனாலும் இந்த நாள் வரை மட்டும் கண்டிப்பாக 6 முறை படிங்க. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடக்க உகன் வேலை. இதை கண்டிப்பாக படிங்க. நாளைக்கு நிலைவாசலுக்கும் நம்ம கண்டிப்பாக பூஜை பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்.